சித்த மருந்துகளை பொறுத்த வரைக்கும் சிம்பிளான ஒரு விஷயம், ஒரு கஷாய மருந்து சொல்கிறேன். வீட்லேயே நீங்கள் ரெடி பண்ணி சாப்பிட்லாம். சிறுநீரக பிரச்சனை இருக்கிறவங்களும் இதை எடுத்துக்கலாம். புரோஸ்டேட் கிளாண்ட் வீக்கமோ, அடினோமயோசிஸ் இருக்குது, லோ பேக் பெயின் இருக்குது, எல்லாருமே இந்த கஷாயத்தை நீங்கள் குடிக்கும் பொழுது உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் உங்களுக்கு வெளியேற ஆரம்பிக்கும். இடுப்பு பகுதி மட்டும் இல்லை, உடல் முழுவதும் உங்களுக்கு வலிமை அதிகரிக்குது. அப்போ எந்த மாதிரியான கஷாய மருந்துகள் நம்ம எடுத்துக்கலாம், இதில் சேரக்கூடிய மூலிகைகள் என்னென்ன அப்படின்றதும் சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. இதில் முதல்ல நம்ம முடவன் ஆட்டுக்கால் கிழங்கு இருக்கு இல்லைங்களா, அதனுடைய பவுடர் நம்ம எடுத்துக்கணும். ஸோ இதனோட பவுடர் மார்க்கெட்லேயே அவைலபிளாக இருக்குது. ஸோ முடவன் ஆட்டுக்கால் பொடி நம்ம எடுத்து வச்சுக்கணும். இது ஒரு 200 கிராம் பொடி இருக்குன்னா மிளகு 50 கிராம் எடுத்து வச்சுக்கணும். திப்பிலி 10 கிராம், ஏலக்காய் 50 கிராம் எடுத்து வச்சுக்கணும். ஸோ இது எல்லாத்தையும் ஒன்றாக சேர்த்து எடுத்து வச்சுட்டு, இதை செய்யும் போதே நம்ம என்ன பண்ணணும்னா கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்து, இல்லை இதோட சேர்த்தே நம்ம மெடிசனோட எடுத்து வச்சுக்கலாம். இல்லை கஷாயமாக இதை கொதிக்க வைக்கும்போதே அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி இதில் சேர்த்துக்கலாம். இதை ரெகுலராக நம்ம கஷாயம் மாதிரி குடிச்சிக்கிட்டே வரணும். ஸோ இந்த பொடி எல்லாமே ஒன்றாக சேர்த்து 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து 2 கிளாஸ் தண்ணீரில் போட்டு நல்லா பாயில் பண்ணணும். ஸோ பாயில் பண்ணி வடிகட்டி இந்த கஷாயத்தை ஒரு நாளைக்கு ஒரு வேளை நீங்கள் குடிச்சிக்கிட்டே வாங்களேன், உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ ரெகுலராக இதை நீங்கள் குடிச்சிக்கிட்டே வரணும். ஸோ ரெகுலராக டெய்லி ஒரு 30 நாள் குடிச்சு பாருங்கள். முதுகு வலி, கை கால் குடைச்சல், நமக்கு இடுப்பில் ஏற்படக்கூடிய நர்வ்ஸ் ரிலேட்டடாக ப்ராப்ளம், சுகர் இருக்கிறவங்களுக்கு கால் மதமதப்பு ஏற்படுது இல்லையா, இந்த பிரச்சனைக்கும் இந்த கஷாயத்தை நீங்கள் தாராளமாக குடிச்சிட்டு வரலாம்.